இங்க ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட அண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடுது. இப்ப இந்த பொண்ணு இவனுக்கு கால் பண்ணி நம்ம ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. இந்த பையன் இதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தவரை பார்த்து அவர்கிட்ட ஐடியா கேட்கிறான். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடும், அதனால கோவில்ல கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றாரு. மறுபடியும் அந்த பொண்ணு கால் பண்ணி இன்னும் 2 நாள் என்ன வெளியூருக்கு அனுப்ப போறாங்க, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொல்றா. அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிடுறான். பையன் சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்குறான். அந்த வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த பொண்ணை இவன் கடத்தினதா சொல்லி இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்ல இந்த பொண்ணு என்ன இவன் கடத்திட்டு போகல, என்னோட இஷ்டத்தோட தான் போனேன்னு சொல்றா. இவளோட டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்றப்பதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆக இன்னும் 20 நாள் இருக்கு அப்படின்னு. இதனால அந்த பையன் கூட இந்த பொண்ணை அனுப்ப முடியாதுன்னு ஜட்ஜி சொல்ல அந்த பொண்ணும் தன்னோட வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றா. அதனால ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா 20 நாளைக்கு அந்த பொண்ணை ஹாஸ்டல்ல தங்க வைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பையன் வேணும்னு சொன்னா அந்த பையன் கூட சேர்த்து வைக்கிறதா சொல்றாங்க. 20 நாள் முடிஞ்சு கோர்ட்டுக்கு வரப்ப அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணுகிட்ட பேசி மனசை மாத்துறாரு. கோர்ட்டுக்குள்ள வந்ததும் அந்த பொண்ணு காலேஜ் படிச்சு முடிச்சா அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என்னோட அப்பா சொன்னதா சொல்றா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னோட அப்பா எல்லாரையும் சரிசமமா பாக்குறவரு, ஆனா வீட்டுல அவர் அப்படி இல்ல. என்னோட அண்ணன் கிட்ட அந்த பையனோட ஜாதிய சொல்லி இவங்களை எல்லாம் நமக்கு கீழே அடிமையா வச்சுக்கணும்னு சொல்றத நான் கேட்டேன். அதனாலதான் அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணேன்னு சொல்றா. இப்ப கோர்ட் அந்த பொண்ணோட அப்பாக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு அந்த பையன் கூட சேர்ந்து வாழலான்னு தீர்ப்பு வழங்கிடுறாங்க.